வெல்கம் டு சாந்த்ரோ மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5808 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, மற்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் 21/10/2025 20/11/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளை காலையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 23/11 2/12 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவை, அதாவது உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னா அதுக்கு அந்த உங்களுக்கு நீங்கள் யாரை கூட்டு போகிறீங்களோ அவங்க வந்து ஸ்கிரைபாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆர்ஆர்பியோட வெப்சைட்டில். அது வந்து 3/12 7/12 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுக்கான எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை. எக்ஸாம் கண்டிப்பாக 5-6 மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ இந்த செலெக்ஷனுக்கும் சரி இதே மாதிரி இப்போ வந்துருக்கிறது வந்து கிராஜுவேட் லெவல், அடுத்து வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல். ஸோ அண்டர் கிராஜுவேட் லெவலில் இன்னொரு 3000 வேகன்சி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 8875 வேகன்சி. ரெண்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் வேறு வேறையாக இருக்கும், எக்ஸாம் வேறு வேறையாக இருக்குமே தவிர சிலபஸ் சேம் தான். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து நான் வந்து 200 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 200 நாளுக்கு இருக்குதே, 200 நாள் டைம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 5-6 மாதமாச்சும் இருக்கும். 150 நாளுக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இல்லாட்ட கூட உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறீங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா இதே டைம் டேபிளை உங்களால் வந்து 80 to 100 நாளுக்குள்ளே கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 60-70 நாளில் கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை ஒரு 6 மணி நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 120 to 150 நாளுக்குள்ளே கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து 200 நாளுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் 200 நாள் தான் இதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. 100 நாளில் கூட இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறது கிடையாது, நான் ஆல்ரெடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன் அதனால். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து கன்ஃபார்மாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஏன்னா ரீசெண்டாக நம்ம கோர்ஸில் வந்து ரயில்வே எக்ஸாம் டார்கெட் பண்ணி நிறையா வீடியோஸ் வந்து புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 6 விதமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து அது என்ன லெவலில் வரும், அதோட இனிஷியல் பே என்ன, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஏஜ் என்ன, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போதைக்கு வேகன்சியை மட்டும் பாருங்கள். ஓகே, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 161. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 5810 வேகன்சி. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு ரயில்வே ஜோனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% தமிழ்நாட்டில் போஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி சென்னையில் டோட்டலாக 187 வேகன்சி இருக்குது. அதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, அதில் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கலாங்க. ஓகே, அங்கேயும் வாங்கலாம், கேரளாலையும் வாங்கலாம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஓகே, 100% எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஆர்பி சென்னையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் சவுத் டிஸ்ட்ரிக்ட் அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த சைடில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து திருவனந்தபுரம் ஜோனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அங்கே வந்து 58 வேகன்சி இருக்குது. நீங்கள் பெங்களூர் ஜோன்லையும் அப்ளை பண்ணலாம், பட் போஸ்டிங் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். நீங்கள் திரும்பி போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்துடலாம்னு நினச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. பெங்களூரில் 241 வேகன்சி. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி அதிகமாக இருக்குது பெங்களூரில். ஆனால் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, பட் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஆனால் ஏதாச்சும் ஒரு ஜோனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதில் 6 போஸ்ட் இருந்துச்சா, இந்த 6 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா
ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். தனித்தனியாக அப்ளை பண்ணிட்டு அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஜோனில் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்று என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே அது கிளியர் ஆயிரும். அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இன்ஹேண்ட் சேலரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே இருக்கும். சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 60,000க்கு மேலே இருக்கும். ஓகே. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 60,000க்கு மேலே இருக்கும். அடுத்த சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருக்கும். டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 40,000க்கு மேலே இருக்கும். ஓகே. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான். 18லேருந்து 33க்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 36க்குள்ளே, எஸ்சினா 38க்குள்ளே. ஸோ இப்போ எக்ஸாக்டாக டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலுமே நீங்கள் 1/1/2008க்கு முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. அதாவது எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணாலுமே 1/1/2008க்கு முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். இப்போ யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 2/1/93க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓபிசினா 2/1/90க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். 1990க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சினா 2/1/98க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னால் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். இதுவே நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா இதில் உங்களுக்கு 10 வயசு அதிகமாகவும் இருக்கலாம். நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. அந்தந்த கேட்டகரியில் உங்களுக்கு 10 வயசு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிசி அப்படிங்கிறப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் எஸ்சி எஸ்டி தவிர்த்து வேற ஒரு கேஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலே ஓபிசியில் தான் வருவீங்க. அதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுவும் நம்ம ஊரில் தாலுகா ஆஃபீஸில் தான் வாங்கணும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ தேவைப்படும். ஓகே. ஸோ வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 1 வீக் இல்லைனா 10 டேஸ்க்குள்ளே வந்து கிடச்சிடும். இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் டிகிரி, அடுத்ததாக ஏஜ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் தான். உங்களுக்கு எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்டாண்டர்ட் தான், A2, B2, C2. உங்களுக்கு இப்போ A2 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக B2வும் C2வும் இருக்கும். B2 இருக்குதுன்னா C2 இருக்கும். ஓகே. B2 மட்டும்தான் இருக்குதுன்னா C2வும் இருக்கும், ஆனால் A2 இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷன் தான். உங்களோட கண்ணோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இங்கே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. நான் 6/9 6/9 சொல்கிறோம்னா நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எத்தனை இருக்குது, 6/9 இருக்குதா இல்லைனா 6/12 இருக்குதா, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ A2 ஸ்டாண்டர்ட் வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். இப்போ A2 ஸ்டாண்டர்டில் என்னெல்லாம் வரும், நீங்கள் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6/9 6/9 வந்து 2 கண்ணிலையுமே இருக்கணும், வித்தவுட் கிளாஸஸ். ஸோ நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்க கூடாது. ஸ்பெக்ஸ் போடாமலே உங்களுக்கு இந்த மாதிரி பவர் இருக்கணும். ஓகே. நியர் விஷன் 0.6 இருக்கணும். இதுவுமே வித்தவுட் கிளாஸஸ் தான். அதுக்கப்புறம் கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மயோபிக் விஷன்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் B2 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ ஒரு கண்ணில் 6/9 இன்னொரு கண்ணில் வந்து 6/12 இருக்கணும். டிஸ்டன்ஸ் விஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பவர் வந்து 4Dயை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கலர் பைண்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். C2 ஸ்டாண்டர்ட் வந்து சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு இருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கண்ணில் மட்டும் 6/12 இருந்தால் போதுமானது. ஒரு கண்ணில் உங்களுக்கு பார்வை இல்லாட்டாலுமே நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். இந்த 6/12லுமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ உங்களுக்கு 6/12 இருந்தால் போதுமானது. நியர் விஷன் 0.6 இருந்தால் போதுமானது. மற்றபடி உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ், நைட் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்குன்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு A2 இருக்குதுன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லேசிக் சர்ஜரியோ இல்லைனா உங்களுடைய பார்வையை சரி பண்ணுறதுக்காக வேறு ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் A2 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே. இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணியிருந்தா எலிஜிபிள் தான். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட் இதை நோட் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள், ஃபார் எக்ஸாம்பிள் HH அப்படின்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஓகே. அதுக்கப்புறம் LDனா லோகோமோட்டார் டிசேபிலிட்டி. ஸோ உங்களோட டிசேபிலிட்டிக்கு ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்லைடை பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரோஸை வந்து பாருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஐ வந்து நோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு விஐ கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது, டிஹெச்ஹெச் கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகே, எல்டியில் இந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள், ஓடி எலிஜிபிள் கிடையாது, எம்டி எலிஜிபிள். எம்டினா மல்டிபிள் டிசேபிலிட்டி. இப்போ எனக்கு வந்து டியும் இருக்குது, ஓஏவும் இருக்குது, அப்படின்னா மல்டிபிள் டிசேபிலிட்டி ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, அந்த மாதிரி இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் யாருமே எலிஜிபிள் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, மாற்றுத்திறனாளிகள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிபிடி 1 இருக்கும். ஓகே, அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், அதாவது அது வந்து ப்ரிலிம்ஸ் தான், பட் நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். அதில் யாரெல்லாம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சிபிடி 2 இருக்கும். இது வந்து மெயின்ஸ். ஓகே, இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனில் கன்சிடர் பண்ணுவாங்க, சிபிடி 1 மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும். இதுலேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும், இதுலேயும் நல்ல மார்க் எடுக்கணும். அடுத்ததாக நீங்கள் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இல்லைனா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இதுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும், இதில் மார்க் உண்டு, பட் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. ஓகே, ஸோ டைப்பிங் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் டிசேபிலிட்டி இருக்குது, லோகோமோட்டார் டிசேபிலிட்டி, பிளைண்ட்னஸ், லோ விஷன், செரிப்ரல் பால்சி, இந்த மாதிரி ஏதாச்சும் டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங்லேருந்து எக்ஸம்ஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். இந்த 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் வந்து சிபிடி 2 முடிச்சதுக்கப்புறம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், இப்போ இருந்தே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. டைப்பிங் கிளாஸ் போயிருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடி 2 முடிச்சதுக்கப்புறமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுவுமே வந்து சிம்பிளானது தான், அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எப்படி அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னும் ஒரு சில வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்குது, அதையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னால நீங்கள் இது 2 பற்றி இப்போதைக்கு யோசிக்கவே வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது சிபிடி 1, சிபிடி 2, அதுதான் ஃபஸ்ட்டு. சிபிடி 1 அதே சிலபஸ் தான் சிபிடி 2ல இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் சிபிடி 2ல நீங்கள் எடுக்கிற மார்க்கோட 70%, சிபிஏடி இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுக்க மார்க்கோட 30%, அந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஏடியும் முக்கியமானது, சிபிடி 2 முக்கியமானது. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் சிபிடி 2ல எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். இந்த 2 போஸ்ட்டுக்கும் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆயிருக்கணும், பாஸ் ஆயிருக்கணும். டைப்பிங்கில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை இந்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே காமனான சிபிடி 1 தான், சிபிடி 2 தான். ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது, மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஆனால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஏடி இருக்கும், அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அந்த மார்க்கையும் சிபிடி 2 மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக சிபிடி 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் அந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன், தமிழ்லேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே எழுதலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 100 கொஸ்டின் இருக்கும், 100 கொஸ்டினுமே தமிழ்லேயும் இருக்கும். நீங்கள் தமிழில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்லேயும் இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க் உண்டு. தெரியாத கொஸ்டினை சும்மானாலும் அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த 100 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது ஜிகேலேருந்து ஒரு 40 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சிலபஸ் பற்றி நான் வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையுமே தெளிவாக கொடுத்துருப்பேன். இதுதான், பட் இதை பற்றி நான் வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு, அல்ஜிப்ராவும் உண்டு.
ஓகே. ஸோ ஜிகேல ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது சிபிடி 1க்கு. பட் சிபிடி 2க்கு வந்து நீங்கள் மற்ற டாப்பிக்லையும் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே. ஸோ அடுத்ததா சிபிடி 2 வந்து சேம் சிலபஸ் தான். அதுலேயுமே நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த லெவல் வச்சுலாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். ஓகே. லெவல் வச்சுலாம் கிடையாது. இதுக்கு முன்னால் இருந்த ரூல் இப்போ வந்து ஒரே எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே 90 நிமிஷம் தான், ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 120 மாறுது. சிபிடி 1ல 100 கொஸ்டின், ஆனால் சிபிடி 2ல 120 கொஸ்டினாக மாறுது. அப்போ உங்களோட ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ ஜிகேல 50 கொஸ்டின், மேத்ஸில் 35 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் 35 கொஸ்டின். இதில் 5 அதிகமாகுது, இதில் ஒரு 10 அதிகமாகுது. ஸோ அப்போ நீங்கள் நல்லா ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து குவாலிஃபை ஆக முடியும். இதுலேயுமே நல்ல மார்க் எடுக்க முடியும். சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் சேம் சிலபஸ் தான். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கக்கூடிய கோர்ஸ். அதில் நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் இருக்குது. 3000 வீடியோ பார்க்கணுமான்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. அதனால தான் 3000 வீடியோவே தவிர இந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800 வீடியோ கிட்ட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கான டைம் டேபிள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதில் 1000க்கு மேலே ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் டாபிக் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அதுக்கான டெஸ்ட் போடணும் அப்படின்னா அதுவுமே நம்ம கோர்ஸில் இருக்குது. அதுவுமே தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் எஸ்எஸ்சி, ரயில்வே, அக்னிவீர், அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே கண்டென்ட் கொடுத்துருப்போம், பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அதை வந்து தமிழில் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக புரியும். எல்லா கிளாஸுமே பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு டீச் பண்ணியிருப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499 1499 பே பண்ணணும். 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்கள் இந்த ஒரு வாட்டி இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த ஒரே கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேகன்சிஸ் வருது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் இருக்குது. புதுசாக ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், எஸ்எஸ்சி எக்ஸாம் தனியாக இருக்குது, டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது, ரயில்வே இருக்குது, அக்னிவீர் இருக்குது, இன்னும் கீழே இருக்குது டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். அதில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 200 டைம் டேபிள் கொடுத்துருப்பேன், பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் டேபிள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அந்த வீடியோவோட லிங்க்குமே இதில் கொடுத்துருப்பேன், வீடியோவுமே இதில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் இதில் கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குமே வந்து நான் தனித்தனி ஃபோல்டரில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோன்ட்டு நினைக்காதீங்க, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோவும் இந்த ஃபோல்டரில் இருக்குது. இந்த ஃபோல்டரில் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஓகே. அது எதுக்காக அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ எல்லாரோடமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து அப்ளை பண்ணுற வீடியோவும் கொடுக்க போகிறேன், ஜாப் ப்ரொஃபைல் வீடியோவும் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து இதுக்கான அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து வீடியோஸ் கொடுப்போம். ஓகே. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.